கைஸ் வணக்கம். இன்னைக்கு நாள்ல சொசைட்டில நடக்கிற விஷயங்களை பாக்குறப்போ கேட்கிறப்போ எல்லாம் இந்த தப்புக்கெல்லாம் காரணம் சினிமாவா இல்ல மொபைலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதுக்கான ஆன்சரும் நம்ம கிட்டே தான் இருக்கும். ஆனா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதை அப்படியே ஒரு பக்கமா வச்சுட்டு இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு நீங்க ஷாக் ஆவீங்க. இப்ப சமாச்சாரம் என்னன்னா, எம்பி மத்திய பிரதேஷ் பில்டா அப்படிங்கிற ஒரு ஊர்ல ரங்கித் சிங் சுஷிலா தம்பதியர்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு தங்களோட லைஃபை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி கல்யாணம் ஆகி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பொண்ணோட நேம் ஷைலு. படிப்புல கொஞ்சம் டல்லா இருக்கிற ஷைலு தன்னோட 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அதே ஊர்ல கார்பெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சுஜித் அப்படிங்கிற ஒரு பையனோட பழக்கம் கிடைக்குது. அப்படி ஸ்டார்ட் ஆன பழக்கம் பழசாகி காதலா மாறுது. இப்போ இந்த பொண்ணோட படிப்பு விஷயம், ஏஜ் விஷயம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் யோசிக்கிறப்போ இந்த 2 ஃபேமிலி சைடும் இதுக்கு சம்மதிக்கல. இதனால இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி அந்த பொண்ணு போன நாள்ல இருந்து ஷைலோட பேரண்ட்ஸ் ஷைலுவை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ இது எல்லாம் இப்படி இருக்கிறப்போ ஓடி போன தம்பதியர்கள் எல்லாம் யோசிக்கிற விஷயம் என்ன, நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்மளோட வீட்டில் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதே தான் இவங்களும் யோசிச்சாங்க. அப்படியே ஒரு 1 இயர் ஆனாலுமே கூட குழந்தைக்கான விஷயம் எதுவுமே நடக்கல. இது இப்படி இருக்கிறப்போ இவங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஓல்டு பாட்டி ஷைலு அண்ட் சுஜித் கிட்ட வந்து ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு கோவில்ல 45 வயசான பவிஷ் அப்படிங்கிற ஒரு பூசாரி இருக்கிறாரு. அவர்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு பூஜை பண்ணீங்கன்னா எல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை தர்றாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கேட்டதும் அடுத்த நாளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த பூசாரியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இப்போ இவங்களோட விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பூசாரி ப்ராப்ளம் வந்து ஷைலு கிட்ட தான் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் தனியா கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணா எல்லாம் சரியாகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பூஜையை 1 மாசம் ஃபுல்லா பண்ணணும், அதுக்கு டெய்லி சாயந்தரம் ஷைலு இங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. இப்போ இந்த விஷயத்தை கேட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்மதிச்சிட்டாங்க. அப்படி அடுத்த நாள் சாயந்தரம் ஷைலு அந்த கோவிலுக்கு போனதும் பூசாரியான அந்த பவிஷ் அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பி வச்சுக்கிட்டு ஷைலுவை பக்கத்துல இருக்கிற ரூம்ல வெயிட் பண்ண சொல்லி இவரும் அங்க போறாரு. அப்படி அந்த ரூமுக்குள்ள போன இந்த பவிஷ் ஷைலுவை தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு சில பூஜை பண்ற மாதிரி என்னெல்லாமா பண்ண தொடங்குறாரு. இப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு பூஜை இவ்வளவுதான், பாக்கிய நாளைக்கு சாயந்தரம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அனுப்பி வச்சிடுறான். இப்படி வீட்டுக்கு வந்த ஷைலுக்கு பூசாரியான பவிஷை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால எப்பவும் அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவர் பண்ண விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நெக்ஸ்ட் டே பூஜைக்காக ஈவினிங் போறாங்க. போய் பூஜைங்கிற பேர்ல முன்னாடி நாள் என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கு நடக்குது. அப்படியே பண்ணி அந்த பூசாரி அந்த பொண்ணை டெம்ப் பண்ண ட்ரை பண்றான். இப்படியே ஒரு அளவுக்கு மேல தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஷைலுவும் பவிஷ் பண்ற எல்லாத்தையும் அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படியே எந்த எண்ணத்தோட இந்த பூசாரி ஷைலுவை டெய்லி வர சொன்னானோ அது எல்லாமே இன்னைக்கு நாள்ல நடந்து முடிஞ்சிருச்சு. தென் இன்னைக்கு நாள்ல இருந்து 30 நாளும் 2 பேரோட சம்மதத்தோட அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க தொடங்குறாங்க. அப்படியே பூஜைங்கிற பேர்ல அந்த பொண்ணை பிரெக்னென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பூஜாரியோட எண்ணம். இப்படி இந்த பூசாரி என்ன ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கல. இப்படி இந்த பூசாரி சொன்ன 30 நாட்கள் முடிஞ்ச பிறகும் ஒன்னும் பிரோஜனம் இல்லாததுனால இந்த ஷைலோட ஹஸ்பண்டுக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம நல்ல ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகுறாரு. அப்படியே அன்னைக்கு நாள்ல இருந்து ஷைலுவை அந்த பூசாரி கிட்ட அனுப்புறதே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்ப இந்த பூசாரி ஷைலு கிட்ட மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு அது மூலமா கிடைக்கிற குழந்தைங்களை எல்லாம் பூஜை மூலமா தான் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு தெரியும். தென் இந்த பக்கம் ஷைலும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல்லா செக் பண்றாங்க. அவங்கள செக் பண்ண டாக்டர் 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதனால பெருசா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சின்னதா மருந்து கொடுத்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படி இதுக்கு பிறகு இதெல்லாம் அப்படியே நார்மலா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கிறப்போ வினய் அப்படிங்கிற 29 வயசான ஒருத்தர் ஷைலோட ஊருக்கு டீச்சரா வர்றாரு. அப்படி அவரோட கதைன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, குழந்தைங்க இல்ல. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் ஜாப் டிரான்ஸ்ஃபர் இங்க கிடைச்சிச்சு. அப்படியே ஷைலு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடை ரெண்டுக்கு எடுத்துட்டு இங்கே செட்டில் தான் ஆகுறாரு. அப்படி வந்து அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களான ஷைலு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் கூட பண்றாங்க. இப்படி ஸ்டார்ட் ஆன இந்த பழக்கத்துல ஷைலோட பார்வை வினய் பக்கமா திரும்புது. அப்படியே வினயோட அழகு அப்பாவித்தனமான குணம் எல்லாத்தையும் பார்த்த ஷைலுக்கு எப்படியாச்சும் அவனை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் கூட வருது. அப்படி ஸ்டார்ட் ஆன இவங்களோட பழக்கத்தோட ஒரு பார்ட்டா வினய் எப்ப வெளியே போனாலும் எதையாச்சும் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து ஷைலுக்கு தருவாரு. அப்படி தர்ற கிஃப்ட்டுகள்லாம் இம்ப்ரெஸ் ஆன ஷைலு தன்னோட ஹஸ்பண்ட் எப்போ இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் தந்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வித்தியாசமா யோசிக்க தொடங்குறாங்க. அப்படியே டீச்சரான வினய லவ் பண்ணி அவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஃபிக்ஸ் ஆகுறாங்க. இப்படியே இதே விஷயத்த எதிர்பாராத விதமா கோவில்ல வச்சு பார்த்த வினய் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்படி இங்க வந்து இது எல்லாத்தையும் கேட்ட இந்த 7:30க்கு ஷாக் எல்லாம் பயங்கர ஹாப்பி. அப்படியே அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற டைம்ல வீட்டு பக்கத்துல நடக்கவே நடக்காதுன்னு ஃபிக்ஸ் ஆகி ஊர்ல இருந்து வெளியே இருக்கிற கோவில் போற வழியிலே, அதாவது மரங்கள் நிறைஞ்ச இடத்துல அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் பண்ண தொடங்குறாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் காட்டு பக்கமா இருந்து வெளியே வர்றதை கவனிக்கிற பூசாரிக்கு இவங்க 2 பேர் மேலேயும் டவுட் வருது. அப்படியே இவங்க 2 பேரும் மத்தியான டைம் இங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல ஒரு கண்ணையை வைக்கிறாரு. இப்படி ஒரு 2 டேஸ்க்கு பிறகும் இவங்க அதே டைம் அந்த காட்டு பக்கமா வர்றது எல்லாத்தையும் கவனிக்கிற பூசாரி சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி அங்க போய் பார்த்தா இவங்க 2 பேரையும் பார்க்க கூடாத சிச்சுவேஷன்ல பார்த்துடுறாரு. அப்படியே தான் கூப்பிட்டு வராத இந்த பொண்ணு ஒரு 7:30 கூட இந்த மாதிரி எல்லாம் பண்றத இந்த பூசாரியினால சகிச்சிக்க முடியல. இதே டைம்
அந்த சாரோட ஒய்ஃபான மீனா தன்னோட ஹஸ்பண்ட் தன்னை கண்டுக்கிறதே இல்லை, எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடி கிட்ட சொல்றப்போ அந்த லேடி ஊருக்கு வெளியே ஒரு பூசாரி இருக்கிறாரு. அவர்கிட்ட உன்னோட ஹஸ்பண்டோட போட்டோ கொண்டு தந்தனா அவரு பூஜை எல்லாம் பண்ணி உன்னோட ஹஸ்பண்டை அவன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்த வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தென் சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் டே மீனா தன்னோட ஹஸ்பண்டோட போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கு போய் பூசாரியை பாக்குறாங்க. அப்படி பார்த்து பூசாரி, என்னோட ஹஸ்பண்ட் என் கூட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இப்படியே போச்சுன்னா நாங்க கண்டிப்பா பிரிஞ்சிருவோம், அதனால இதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா பூஜை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதும் அந்த பூசாரி அந்த போட்டோ வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அதுல இருக்கிறது வினய். ஓ இதானா கதை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த வினயையும் ஷைலுவையும் பிரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த விஷயத்துக்கு பூஜை பண்ணி ஒரு தாயம் கட்டினா சரியாகிரும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி அன்னைக்கு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் போன பிறகு இந்த பூசாரி மீனாவை கூப்பிட்டு, உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு லேடி கூட அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இருக்கிறான், அவ கூட அப்படி இருக்கிறனாலதான் உன்னை தள்ளியே வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு சொல்ற பூசாரியோட பேச்சை மீனா ஃபர்ஸ்ட் கேட்கலனாலுமே கூட டெய்லி தன்னோட ஹஸ்பண்டோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறத பார்த்து பூசாரி சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ப தொடங்குறாங்க. அப்படியே டென்ஷன் ஆகி கோவமா வீட்டுக்கு போன மீனா ஈவினிங் தன்னோட ஹஸ்பண்ட் வந்ததும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற விஷயத்த பத்தி பேச தொடங்கி, உனக்கு நான் எந்த விஷயத்துல குறை வச்சேன், எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மீனா அழ தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்குன்னு இப்ப வேற யாரோ இருக்கிறாங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறதை கேட்டதும் இந்த வினய், சேச்சா அப்படி எல்லாம் பேசாத, ஒன்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை ஆறுதல் பண்ண ட்ரை பண்றாரு. அப்படியே சொல்லிக்கிட்டு, இந்த விஷயத்த வாங்கிட்ட யார் சொன்னா அப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்போ இந்த மீனாவும் எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. அப்படி நம்பி இந்த விஷயத்த பூசாரி தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிடுறாங்க. இப்ப இந்த வினய்க்கு பூசாரி மேல பயங்கர கோவம். இதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் டைரக்டா கோவிலுக்கு போய் பூசாரிய பயங்கரமா திட்டி அடிக்க போற மாதிரி எல்லாம் பண்ணி, என்னோட ஒய்ஃபு கிட்ட என்ன பத்தி ஏதாச்சும் சொன்னா நீ ஊர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப இந்த விஷயத்தினால பூசாரி என்ன புரியுதுன்னா, ஷைலு இவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு. அதனால பூசாரி வினய் கிட்ட கெஞ்சி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, என்ன பத்தின விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லிடாத, திரும்ப மீனா கோவிலுக்கு வர்ற டைம் நான் சொன்னதெல்லாம் போய் நீ நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் பூஜை பண்ணணும்னா ஃப்ரீயாவே பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால வினய் அப்படியே விட்டுடுறாரு. அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு பிறகு மீனாவை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சது இந்த பூசாரி, உன்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கிடையாது, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதனால இன்னைக்கு நாள்ல இருந்து வினய் அண்ட் ஷைலோட ரூட் எல்லாம் கிளியர். அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரியான விஷயத்த பண்ணி ஹாப்பியாவே இருக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் பூசாரி இந்த மாதிரிலாம் சரண்டர் ஆனாலுமே கூட மனசுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கு மேல பயங்கரமான கோவத்திலே தான் இருக்கிறாரு. அப்படி உள்ளுக்குள்ள கோவம் இருந்தாலுமே கூட வெளியே காட்ட முடியாம அவங்க முன்னாடி சைலண்டாவே இருக்கிறாரு. இப்படியே ஒரு 2 இயர்ஸ் போகுது. இந்த பக்கம் ஷைலு, அந்த பக்கம் வீணா, இவங்க ரெண்டு பேரும் பிரெக்னென்ட் ஆகல. இதனால இந்த வினய்க்கு தான் மேலேயே டவுட், டிப்ரெஷன் அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கிரியேட் ஆகுது. இப்படியே இருக்கிறப்போ ஷைலுக்கு நைட்டான தூக்கம் வராம இருக்கிறது, கெட்ட கனவா வர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறத கவனிக்கிறப்போ ஷைலோட ஹஸ்பண்ட் ஊருக்கு வெளியே இருக்கிற அதே பூசாரி கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இப்ப சரி இதே டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்ச அந்த பூசாரி, இதுக்கு ஒரு பூஜை இருக்குது, ஆனா அந்த பூஜை ரொம்ப ரகசியமா பண்ண வேண்டிய ஒண்ணு, அதுக்கு நான் எப்பவும் போல மந்திரம் எல்லாம் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடுறது தருவேன், அது தந்து முடிஞ்ச பிறகு நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நைட்டு தூங்கிடணும், அப்படி தூங்கினா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் தீரும், குழந்தையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த 7:30 தான் இந்த மாதிரி சொல்றான்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன யோசிக்கணும், பூஜை எல்லாம் இப்படி கூட இருக்குமா, இவன் ஃப்ராட் இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஆனா இவங்க அது எதையுமே கண்டுக்காம நமக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும்டா எப்பா அப்படிங்கிற மாதிரி பூசாரியை பிளைண்டா நம்ப தொடங்குறாங்க. அப்படி இந்த பூஜை எல்லாம் பண்றதுக்கு நான் சொல்ற சீக்கிரட்டான பிளேஸுக்கு நீங்க ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் வந்துட்டு கிளம்புறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஷைலோட ஹஸ்பண்டும் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பூசாரி சொன்ன இடத்துக்கு போறாங்க. அப்படி அவங்க வர்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பூசாரி ஒரு கேமராவை எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டான். அப்படி வந்த பிறகு பூஜை எல்லாம் முடிச்சு ஏதோ சாப்பிட தந்து அவங்கள அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான். அப்படி பண்ண வச்சு ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வினய்க்கு அனுப்பி ஷைலு நான் சொல்ற எல்லாத்தையுமே கேட்க தொடங்கிட்டா. அவளுக்கு ஒன்னை விட அவளோட ஹஸ்பண்டை மட்டும்தான் பிடிச்சிருக்குது. அதனால இந்த விஷயத்துல நீ ஓவரா எல்லாம் ஆசைப்படாம ஒதுங்கி போயிரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்கிறப்போ வினய்க்கு தான் மேலேயே டவுட் இருக்கிறதுனால ஷைலு மேல பயங்கர கோவம் வருது. அதனால நெக்ஸ்ட் டே கோவத்தோட ஷைலுவை மீட் பண்ணி பயங்கரமா சத்தம் எல்லாம் போட்டு இதனாலே உங்களுக்கு இடையில பயங்கர சண்டை எல்லாம் நடக்குது. அப்ப ஷைலு வினய் கிட்ட இல்ல அந்த பூசாரி உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்கிறான், அவனை போய் பார்த்து இது எல்லாத்தையும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூசாரியோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போய் பூசாரியை பார்த்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இப்படி வினய் சத்தம் போடுறப்போ பூசாரி சத்தம் போடாம இருடா, நீங்க வந்தது, நீங்க ரெண்டு பேரும் பேசினது எல்லாத்தையும் கூட நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதை ஷைலோட ஹஸ்பண்டுக்கு அனுப்புனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி மொபைல காமிக்கிறப்போ வினய் பயங்கர டென்ஷன் ஆகி பூசாரி அடிக்கிறான். அதே டைம் இந்த பூசாரி செட் பண்ணி வச்ச 2 அல்ல கைகள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சு இங்கேயே கொண்டுடுறானுங்க. இப்படி கொண்டு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து நைட் ஆனதும் இவங்களோட டெட் பாடியை ஏதோ பூஜை சாமான் எடுத்துட்டு போற மாதிரி ஃபுல்லா
ஃபுல்லா பேக் பண்ணி பக்கத்துல இருக்கிற வயல்ல கொண்டு போட்டுட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பக்கமா வந்த சிலர் ஷைலுவையும் வினயம் இந்த மாதிரி பார்த்து போலீஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இவங்களோட டெட் பாடிஸை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அப்படியே வினயோட போன் டேட்டாவை செக் பண்றப்போ அதுல லாஸ்டா பூசாரியான பவிஷுக்கு கால் பண்ணிருக்கிறத பார்த்து போலீஸுக்கு பூசாரி மேல டவுட் வருது. அப்படி அந்த பூசாரியை தன்னோட கஸ்டடியில எடுத்து அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கிறப்போ அந்த பூசாரி வேற வழியே இல்லாம ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன விஷயம் நடந்த விஷயம் இந்த ஊர் மட்டும் இல்லாம எல்லா ஊர்லயும் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இந்த 7.5 மேல கேஸை ஃபைல் பண்ணி கோர்ட்லயும் ஆஜர் பண்றாங்க. அப்படி ஆஜர் பண்ணப்பட்ட இந்த 7.5க்கு கோர்ட்ல 25 வருஷம் சிறை தண்டனை தந்தாங்க. ஓகே, இதான் இந்த கேஸ். இதுல யார் மேல தப்பு, யார் மேலதான் தப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.